வணக்கம். வாலாஜாபேட்டை அருள்மிகு ஸ்ரீ படவேட்டம்மன் திருக்கோவிலில் 47ஆம் ஆண்டு ஆடி பெருவிழா. 1500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம், அலகு குத்தி நேர்த்திக்கடனை செலுத்திய பக்தர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ படவேட்டம்மன் திருக்கோவிலில் 47ஆம் ஆண்டு ஆடி மாதம் 4ஆம் வெள்ளிக்கிழமை திருவிழா மிக விமர்சையாகவும் பக்தி பரவசத்துடனும் நடைபெற்றது. இச்சிறப்புமிக்க விழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே தீவிர விரதம் இருந்த 1500க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் வன்னிவேடு பாலாற்றங்கரையில் ஒன்றாக கூடினர். அங்கு விதவிதமான புஷ்பம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வடிவிலான பூங்காரத்திற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் நடத்தப்பட்டு பக்தர்கள் அனைவரும் பக்தி முழக்கமிட்டு தங்களது கைகளில் காப்பு கட்டி நேர்த்திக்கடனை தொடங்கினர். பக்தர்களில் பலர் தங்களது உடம்பில் பல்வேறு அளவிலான அலகுகளை குத்திக் கொண்டும், சிலர் அந்தரத்தில் தொங்கியபடி வரும் பாறையில் ஊக்கு குத்தியும் தங்களது மெய்சிலிர்க்க வைக்கும் பக்தி நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பால் குடங்களை தலையில் சுமந்தவாறு பக்தர்கள் பாலாற்றங்கரையில் இருந்து புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் மற்றும் பம்பை மேளதாளங்கள் முழங்க பூங்கரகம் முன்னால் செல்ல அலகு குத்திய பக்தர்களும் அணிவகுக்க முக்கிய சாலைகள் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவு பக்தர்கள் பேரணியாக கோவில் வந்தடைந்தனர். ஊர்வலம் சென்ற வழியெங்கும் பொதுமக்கள் பக்தர்களுக்கு குளிர்ந்த தண்ணீரும் பானங்களும் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கோவிலை சென்றடைந்த பக்தர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் பொறுமையுடன் காத்திருந்து கருவறையை அடைந்தனர். அங்கு தங்களது சொந்த கரங்களாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ படவேட்டம்மனுக்கு பால் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். அபிஷேகம் நிறைவடைந்ததும் அம்மனுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் அம்மனை மனமுருகி வழிபட்டு சென்றனர். விழாவில் நிறைவாக திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனால் வாலாஜாபேட்டை பகுதி முழுவதுமே விழா கோலம் பக்தி வெள்ளத்தில் மிதந்தது. மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் பால்குடம் எடுத்த பக்தர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கனவு தமிழகம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.